ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, உன்னை தேடி உன் அன்னை வந்து விட்டேன். இனி கவலை வேண்டாம். இன்று இந்த நாளில் நல்வரம் ஒன்று தரவே உன்னை தேடி வந்துள்ளேன். நீ வெம்பி அழுத வேதனைகள் சுகமாகும். இந்த அம்மனை நம்பினால் நன்மைகள் விளையும். இந்த கலியுக காலத்தில் அன்பு குறைவாகவும் துரோகம் அதிகமாகவும் நிறைந்தும் காணப்படுகிறது. என் தங்கமே, இதை குறித்தும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அன்பின் வழியில் நின்று என் அருளை நீ பெறு. என் அருள் ஒன்றே உன்னை இங்கு நிரந்தரமாக நித்தியமாக்கும். என் தங்கமே, இப்பொழுதும் சொல்கிறேன், கடந்த கால கவலைகளுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருந்த உன்னை உன்னுடைய எதிர்கால மகிழ்ச்சியை நோக்கி அழைத்து செல்ல போகிறேன். உன்னுடைய கடந்த காலத்தை முற்றிலுமாக மறக்கப் போகிறாய். கசப்பான நினைவுகளை கடந்து வரப்போகிறாய். உன்னுடைய கடந்த காலத்தை மறக்கும்படியான ஒரு பெரும் மகிழ்ச்சியை காணப்போகிறாய். என் தங்கமே, இப்பொழுது உனக்கு வந்த சோதனையில் சோர்ந்து போகாதே. மன வலிமையோடு எதிர்கொள். எந்த முயற்சியையும் தொடங்கும் பொழுதும் எந்த வேலையை ஆரம்பிக்கும் பொழுதும் உன்னுடைய மனதில் நீ நினைக்கும் முதல் விஷயம், இது தோல்வியில் முடிந்து விடுமா என்று எப்பொழுதும் நினைக்கிறாய். உன்னுடைய எண்ணப்படியே அது அப்போது அப்படியே ஆகிறது. இன்று முதல் எந்த விஷயம் நீ தொடங்கினாலும் இது வெற்றியில் முடியும் என்ற எண்ணங்களோடு எந்த விஷயத்தையும் துவங்கு. அது எவ்வளவு பெரிய விஷயங்களாக இருந்தாலுமே உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய மன உறுதியும் அதை வெற்றியை நோக்கி நகர்த்தி கொண்டு போகும். என் தங்கமே, நீ நினைத்திருக்கும் இந்த வேலையை துவங்கும் முன்னே தயங்காதே. தொடங்கிய பின் அதை நினைத்து நடுங்காதே. இடையில் சோர்ந்து போய் விட்டு விடாதே. வேதனைகள் வரலாம், சோதனைகளும் வரலாம். எதை கண்டும் பதுங்காதே. சாதனைகள் செய்வாய் என்பதில் உறுதியாக இரு. ஒரு நாள் நிச்சயம் விடியும். இந்த வேலை உன்னால் மட்டுமே முடியும். காயங்களை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. என் தங்கமே, காயப்பட்டு கற்கும் பாடங்களே காலம் முழுக்க உன் நினைவில் இருக்கும். நீ செய்யும் இந்த வேலைக்கு உறுதியை கொடுக்கும். என் தங்கமே, எதை பற்றியும் கலங்காதே. இப்பொழுது நீ செய்யவிருக்கும் இந்த வேலை, நீ தொடங்கவிருக்கும் இந்த முயற்சி சர்வ நிச்சயமாக வெற்றியை மட்டுமே காணும். இன்று நீ துவங்க இருக்கும் இந்த வேலைக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாகவே இருக்கும். வெகு நாட்களாக நீ காணாத வெற்றியை இன்று முதல் காணப்போகிறாய். இனி உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்து விட்டது. இன்றைய என் ஆசையோடு நீ செய்ய போகும் இந்த வேலை உன்னுடைய எதிர்கால வாழ்வில் உன்னை உயர்த்தத்தான் போகிறது. இன்று என்னுடைய மனம் மகிழும்படி நீ செய்து விட்டாய். உன்னுடைய மனம் குளிரும்படியான செய்திகளை உன் அன்னை நானே உனக்கு தரப்போகிறேன். இன்று முழுவதுமாகவே என்னை நினைத்தும் என்னுடைய நாமத்தை உச்சரித்தும் கேட்டும் இந்த நாளை கழித்து விட்டாய். என்னுடைய நாமத்தை ஒரு முறை அறியாமல் கூறினாலுமே கூட அவர்களுக்கு அள்ளி அள்ளி தருபவள் நான். நீயோ இன்று பல முறை என்னுடைய நாமத்தை உச்சரிக்க விட்டாய். என்னுடைய நினைவுகளை உன் மனதில் சுமந்து விட்டாய். மகிழ்ந்தே ஆசி தர வந்துள்ளேன். இனி நீ கொண்டாடியதை போன்றே உன்னை பொருட்டு உன்னுடைய வீட்டில் கொண்டாட்டங்கள் நிகழப் போகிறது. என் தங்கமே, இன்று உன்னுடைய சந்தோஷத்தை இனிப்பு கொண்டு பகிர்ந்து கொண்டது போல மேலும் மேலும் பல விசேஷங்கள் நடக்கப் போகிறது. நீ இனிப்பை கொடுத்து உன்னுடைய சந்தோஷத்தை பகிரும் நாட்கள் மிக அருகில் நெருங்கிவிட்டது. இனி எதை குறித்தும் நீ கலங்க வேண்டாம். உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் என் கைகளிலேயே உள்ளது. உன்னுடைய வாழ்விற்கு நானே ஒளியாவேன். என் தங்கமே, உன்னுடைய கவலைகளை போக்க நானே விரைந்து வருவேன். என்னுடைய வருகைக்காக காத்திரு. உன்னுடைய வாழ்க்கையில் மங்கள நாதம் ஒலிக்க சுப நிகழ்ச்சி ஒன்று அரங்கேறப் போகிறது. வாழ்க்கையில் இனிமை கூட உனக்கான வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய். உன்னுடைய மன ஓட்டத்தை நானே அறிவேன் என் செல்லமே. நீ ஆசைப்பட்ட, நீ உயிருக்கு உயிராக நேசிக்கும் உன்னவருடன் தான் உன் திருமணம் கோலாகலமாக நடக்கும். உன் அம்மா நான் இருக்கின்றேன். நடக்கவே இயலாத செயலை நடத்துபவள் நான். என்னுடைய அற்புதத்தை கொண்டு நான் உன் திருமண வைபோகத்தை நல்லபடியாக நடத்தி வைப்பேன். வாரிசு வேண்டி என் முன் கையேந்திய உன் கரங்களில் உன்னுடைய வாரிசை நான் நிறைக்கப் போகிறேன்.
தங்கமே, வருமானம் பெருகும் வழி வகைகளை இனி ஒவ்வொன்றாக நான் செய்ய போகிறேன். நோய் நொடிகளற்று ஆரோக்கியமான உடல்நலத்தை விரைவில் நீ பெறுவாய். உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து வெற்றி பெற்று நிம்மதியான நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை நிறைவாய் பெறுவாய். சகல சௌபாகியத்தையும் நான் உனக்கு தருகிறேன். இந்த சந்தோஷமான இந்த நாளிலிருந்தே நம்பிக்கையோடு காத்திரு. நீ வேண்டிய அனைத்தும் உன்னை விரைவில் வந்தடையும். உன்னுடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்கப் போகிறது. இன்று இருந்ததை போன்று என்றுமே நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். என் தங்கமே, நீ என் மேல் வைத்திருக்கும் பக்தியையும் அன்பையும் கண்டு என் மனம் நிறைந்தது. உன்னுடைய சக்திக்கு தகுந்தவாறு என்னை நீ ஆராதிக்கிறாய். எனக்காக மனம் வந்து பிரசாதமும் கொடுத்தாய். இதோ இந்த அன்னையின் பரிசாக மனம் நிறைந்த ஆசிகளையும் நீ என்னிடம் கேட்ட வரங்களையும் மகிழ்ச்சியோடு அள்ளி அள்ளி தருகிறேன். மன நிறைவோடு நீயும் பெற்றுக்கொள். என் தங்க பிள்ளையே, இனி எந்த கவலையும் உனக்கு தேவையில்லை. ஏனென்றால் இந்த அன்னையின் துணை உனக்கு முழுமையாக உள்ளது. ஆம் செல்லமே, இந்த நாள் உனக்கு ஒரு வெற்றி நாளாகவே அமையும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் உன் பக்கம் சாதகமாக வெற்றியை கொண்டு வந்து தரும். நீ காத்திருந்த உறவு உன்னுடைய இல்லத்தில் இணையும் நாள் இது. மறந்துவிட்டாயா தங்கமே? நீ புதியதான வாழ்க்கையை வாழப்போகிறாய் என்று பல முறை உன்னிடம் நான் சொல்லி சென்றுள்ளேனே. அதற்கான புது துவக்கம்தான் இந்த நாள். ஆம் தங்கமே, எல்லாவற்றிற்கும் ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவும் கட்டாயம் இருக்கும் அல்லவா? இன்று உன்னை விட்டு சென்றவர்கள் வேண்டுமென்றால் அன்பை மதிப்பீடு செய்ய தெரியாதவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் நம்பிக்கையின் அர்த்தம் புரியாதவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் உன்னிடம் இருக்கும் அன்பும் நம்பிக்கையும் ஒரு பொழுதும் தோற்காது தங்கமே. இந்த அன்பும் நம்பிக்கையுமே உனக்கானவர்களை நிச்சயம் உன்னிடம் ஈர்த்து வரும். எனவே இனி ஒரு நொடியும் கவலையே தேவையில்லை. என் தங்கமே, கண்ணீர் விடாதே. அதற்கெல்லாம் தகுதியானவர்கள் அவர்கள் இல்லை செல்லமே. இதை புரிந்து கொள். உன்னுடைய கண்ணீருக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. அதை தாங்கும் சக்தி கூட உன்னை விட்டு சென்றவர்களுக்கு இல்லை என்பதை உணர்ந்து கொள். உனக்கு தகுதியான, உன்னுடைய அன்பிற்கு நிகரான, உன் நம்பிக்கைக்கு பொருத்தமான ஆட்கள் இவ்வுலகில் இருக்க செய்கிறார்கள். விரைவில் அவர்களை அடையாளமும் நீ காண்பாய். நீ விட்டு சென்றவர்கள் உன்னை வியந்து பார்க்கும் அளவிற்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பாய். உன்னை உதறி சென்றவர்கள், உதாசீனப்படுத்தினவர்கள் இனி உன் அன்பிற்காக ஏங்கும் நிலையும் நிச்சயம் வரும். நீ வேண்டாம் என்று தவிர்த்தவர்கள் நீதான் வேண்டும் என்று தவிக்கும் நிலையும் கட்டாயம் ஏற்படும். ஆனால் அந்த நிலையை நீதான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இவ்வாறு அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருந்தால் எதுவும் இங்கு சாத்தியமில்லை. என் தங்கமே, உன் வாழ்க்கையை நீ பார். முன்னேற்ற பாதையில் முன்னேறு. உன்னுடைய கல்வியோ தொழிலோ உன்னுடைய நிலைப்பாட்டினை இன்னும் மேம்படுத்திக் கொள். அன்பை உதறி சென்றவர்கள் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அத்தனை மேலான இடத்தில் நீ உட்கார முயற்சி செய். இவர்களையா வெறுத்தோம், இவர்களையா புறக்கணித்தோம் என்று அவர்களே வருந்தும்படி வாழ்வதற்கு முயற்சி செய். இதுதான் இனி உன் வாழ்க்கையில் லட்சியமாக இருக்க வேண்டும். இந்த அம்மனின் பிள்ளைக்கு ஒரு பொழுதும் தோல்வி இல்லை. இனி நீ ஏங்காதே, ஏங்கவை, வருந்தாதே. உன்னை விட்டு சென்றதற்காக வருந்தவை, கவலை கொள்ளாதே. நீ பேசவில்லை என்று அவர்கள் கவலை கொள்ளுமாறு செயல்களை செய். நீ இந்த அன்னையின் பிள்ளை. உன் அன்பிற்கு ஒரு பொழுதும் தோல்வி இல்லை. உன்னை சுற்றி உள்ள பொய்யான உண்மையை இப்பொழுது புரிந்து கொண்டாய் அல்லவா? இனியேனும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் செயல்படு. நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். உனக்கு துணையாக உன் அன்னை நான் இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாதே. எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடத்தி வைப்பேன். நல்லது மட்டுமே நடக்கும். அம்மன் அருளால் இந்த நாள் உனக்கு அழகிய நாளாக நிறைவடையட்டும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.